ப்ரைம் நம்பர் நம்ம எந்த நம்பர்லாம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 2. இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2வை 2ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஓகே, பாருங்க, இதுதானே இதோட ஃபேக்டர்ஸு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2ன்றது என்னது, 2, 1. அதே மாதிரி இப்போ 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுங்கன்னா 3யை 3ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ 3யோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3, 1. ஓகே, இப்போ 5 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். அதை எதால் டிவைட் பண்ண முடியும்னா 5ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 5, 1. இப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு நம்பரை அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். ஓகே, அதோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அப்புறம் அது கூட 1. அப்போ ப்ரைம் நம்பரோட ஃபேக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் கேட்கலாம் 1 அப்படிங்கிற நம்பரை எதால் டிவைட் பண்ண முடியும், 1ஆல் தானே டிவைட் பண்ண முடியும், அப்போ இதுவும் ப்ரைம் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். 1 இஸ் த யூனிக் நம்பர். அது வந்து ப்ரைம் நம்பர் கூடயும் சேராது, காம்போசிட் நம்பர் கூடயும் சேராது. அதனால 1ஐ வந்து நீங்கள் இந்த கேட்டகரியிலலாம் கொண்டு வர முடியாது. அப்போ ப்ரைம் நம்பர்னு நம்ம எதை சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 2, 3, 5, 7, 11 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம், ப்ரைம் நம்பர்னா ஒரு நம்பரை அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்க நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான்.